அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சரபேஸ்வரரோட வரலாற்றை பார்க்க போறோம். இவரை வணங்குவதால் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதும் பார்க்க போறோம். தீராத பிணிகளையும் தீராத பகைகளையும் ஒழித்து கட்ட இவரை வழிபட்டாலே போதும். நம்முடன் இருந்து கொண்டே நமக்கான எதிரிகளை சிலர் உருவாக்கி கொண்டிருப்பார்கள். இத்தகைய பச்சை துரோகிகளை அவ்வளவு எளிதாக நம்மால் இனம் கண்டு கொள்ளவும் முடியாது. சுற்றி இருக்கும் பகைவர்களின் சூழ்ச்சிகளை ஒன்றும் இல்லாமல் செய்யவும், இனி அவ்வளவுதான், இந்த நோய் நமக்கு குணமே ஆகாது என்று நினைப்பவர்களும் இவர் ஒருவரை வழிபட்டு வணங்கினாலே ஆச்சரியத்தை காணலாம். அத்தகைய தெய்வம் யார்? அவர்தான் சரபேஸ்வரர். இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று கூறிய பிரகலாதனின் பக்திக்காகவும் இரண்யன் பெற்ற வரத்திற்காகவும் நரசிம்ம அவதாரம் எடுத்து வதம் செய்யப்பட்டார் இரண்யகசிபு. இந்த நரசிம்ம அவதாரத்தின் பொழுது இரண்யன் என்னும் அரக்கனின் இரத்தத்தை உறிஞ்சி குடித்ததால் மிகுந்த ஆக்ரோஷத்தில் நரசிம்மர் இருந்தார். இவரை சாந்தப்படுத்த வேண்டி தேவர்கள் பயந்து போய் அனைவரும் ஈசனை வேண்டி வழிபட்டனர். இதனால் ஈசன் சரபன் என்னும் பறவை ரூபம் எடுத்தார். சரபம் என்றால் 8 கால்கள் உடைய பறவையாகும். 2 தலைகள் இதற்கு இருக்கும். ஈசன் மனிதன், மிருகம், பறவை இவை மூன்றையும் சேர்ந்த ஒரு கலவையாக சரபேஸ்வர ரூபம் எடுத்தார். இதை பார்த்து நரசிம்மரே பயந்து விட்டார். அதனால் மிகவும் பயந்தவராக நடுங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை ஆலிங்கனம் செய்தார் சிவபெருமான். இந்த ரூபத்தை நாம் கோயம்பேட்டில் உள்ள குறுங்காலீஸ்வரர் திருக்கோயிலில் காணலாம். அங்கே ஒரு தூணில் மிக அழகாக ஆலிங்கன வடிவில் இருவரும் இருப்பர், நரசிம்மர் மற்றும் சர்வேஸ்வரர். இந்த கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம், அதாவது 4:30 to 6 அந்த டைம்ல கூட்டு வழிபாடு நடைபெறும். அங்கே பக்தர்கள் தங்களுடைய குறைகளை ஒரு துண்டுச் சீட்டில் எழுதி அதை மாலையாக தொடுத்து இறைவன் முன்னாடி செலுத்தி கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுவர். இந்த பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலம் மிகுந்த ஒரு நற்பலன்களை நாம பெறலாம். பொதுவாவே சரபேஸ்வரர் வழிபாடு அப்படிங்கறதே சிறப்பு. அது மட்டும் இல்லாம கூட்டு பிரார்த்தனை மூலம் நாம் வைக்கும் கோரிக்கைகள் மிக எளிதாக இறைவனிடம் சேர்ந்து நம்முடைய வேண்டுதல்கள் வெகு விரைவில் ஈடேறும் நல்வாய்ப்பை பெறுகின்றது என்பது இந்த கோயிலுடைய ஐதீகம். யாரெல்லாம் சரபேஸ்வரரை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, எந்த கஷ்டத்திற்கும் பரிகாரம் உண்டு. ஆனால் சில கஷ்டங்களுக்கு பரிகாரம் செய்தால் கூட நிவர்த்தி கிடைக்காது இல்லையா? அப்படிப்பட்டவர்களும் சரபேஸ்வரரை தொடர்ந்து வழிபட்டு வரலாம். டாக்டர்களால் கைவிடப்பட்ட தீராத நோய்களை கூட தீர்த்து விடக்கூடிய அற்புத சக்தி இவருக்கு உண்டு. பில்லி, சூனியம், ஏவல் போன்ற எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் சரபேஸ்வரர் வழிபாடு சிறந்த ஒரு வழிபாடாக இருந்து வருகிறது. குலதெய்வ அருள் நமக்கு இருந்தால் எப்படி நம் குலத்தை பத்திரமாக காப்பாற்றுமோ, அதே போல சரபேஸ்வரரை சரண் அடைந்தவர்களை அவர் தன் குழந்தைகளாக பாவித்து பத்திரமாக எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் விடுவித்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர். இனி சரபேஸ்வரருடைய காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் சாலுவேசாய வித்மஹே பக்ஷி ராஜாய தீமஹி தன்னோ சரப பிரச்சோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை நாம் அந்த ராகு கால பூஜையின் பொழுது சொல்ல வேண்டும். சரபேஸ்வரரோட ரூபத்துல, அதாவது அவருடைய இறக்கைகள்ல சூலினி தேவியும் பிரத்யங்கரா தேவியும் குடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால நாம சரபேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமானுடைய அருளையும் பெறுவோம், சூலினி தேவியினுடைய அருளையும் பெறுவோம் மற்றும் பிரத்யங்கரா தேவியினுடைய அருளையும் பெறுவோம். அது மட்டும் இல்லாம துர்க்கை அம்மனும் காளியும் ஒன்று சேர சரப ரூபத்தில் உண்டு. அதனால இவர்களை வணங்கிய ஒரு பலனையும் நாம பெறுவோம். அதனால தொடர்ந்து சரப வழிபாடு செய்து வருபவர்கள், அதாவது 9 ஞாயிற்றுக்கிழமை, குறைந்தபட்சம் ஒரு 9 ஞாயிற்றுக்கிழமை நீங்க இந்த வழிபாடு செய்தாலே உங்களுக்கு அதிக பலன்கள் கிட்டும். இத்தகைய பல பலன்களை தரக்கூடிய சரபேஸ்வரரை நாமும் வழிபாடு செய்து வாழ்க்கையில் வளம் பெறுவோமாக. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.